நாம எல்லாத்துக்கும் தேனுன்னு சொன்னாலே நாக்குல எச்சு ஊறும். அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். தேனை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி நாம குடிக்கிற தேன் சுத்தமான தேன் தான் உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்தை பொறுத்தவரை மருத்துவத்திலையும் சரி விருந்துலையும் சரி கண்டிப்பா தேன் இருக்கும். நாம குடிக்கிற பொருளே எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கிற ஒரே பொருள் தேன் தாங்க. ஆனா இன்னைக்கு வர்த்தக ரீதியா பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலயும் கலப்படத்தை கொண்டு வந்துட்டாங்க. காசுக்காக தேன்ல ரொம்ப அதிகமா கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் தேனை எப்படி பேக் பண்றாங்கன்னா பாட்டில்ல ஊத்தி அழகான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பேக் பண்றாங்க. அதுலயும் அந்த ஸ்டிக்கர்ஸ்ல சுத்தமான இயற்கை தேன்னு வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு சேல் பண்றாங்க. அதே மாதிரி சில பேர் அவங்களோட சுயலாபத்துக்காக தேன்ல வெள்ளை சக்கரை கலந்து மார்க்கெட்ல விற்கிறாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்றதுனால தான் தேனோட மருத்துவ குணமே இல்லாம போகுது. கலப்படமான தேனை கண்டுபிடிக்க சில வழி இருக்கு. வாங்க அது என்ன வழின்னு பார்ப்போம். ஒரு கிண்ணத்து ஃபுல்லா தண்ணி ஊத்தி அதுல ஒரு சொட்டு தேனை ஊத்தினா நல்ல தேனா இருந்தா அப்படியே உள்ள அடியில போயிடும். அதுவே கலப்படம் பண்ணதா இருந்தா தண்ணியில கரைஞ்சிடும். சுத்தமான காட்டன் துணியை தேன்ல நினைச்சு பத்த வச்சா அப்படியே குப்புன்னு பத்திக்கும். அப்படி பத்திக்குச்சுன்னா அது சுத்தமான தேன். கொஞ்சமா தேன் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு ஹீட் பண்ணா தேனோட அடர்த்தி குறைஞ்சிடும். பியூரான தேனா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அடர்த்தி திரும்ப வந்துடும். கலப்படம் பண்ணதா இருந்தா அடர்த்தி திரும்ப வராதுங்க. தேனை கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பியூரான தேனா இருந்தா அடர்த்தி அப்படியே இருக்கிறது இல்லாம நிழல் படலமும் வராதான். அதுவே கலப்படம் ஆனதா இருந்தா தேனோட அடர்த்தி மாறுபடுமா. சுத்தமான தேனுக்கு ரொம்பவே அடர்த்தி அதிகம். அதை ஸ்பூன்ல எடுத்து கிண்ணத்துல விட்டா அப்படியே மெல்லிய நூல் போல இறங்கும். அதுவே கலப்படம் பண்ணதா இருந்தா சொட்டு சொட்டா வடியும். சுத்தமான தேனை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறப்போ அடர்த்தி அதிகமா இருப்பதனால உடனே ஒட்டாம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கலப்படம் பண்ணதா இருந்தா உடனே தண்ணி போல அந்த பாத்திரத்துல ஃபில் ஆகிடும். இன்னைக்கு சுத்தமான தேனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேயாவது தேன் வாங்குறப்போ அது சுத்தமான தேன் தானு பார்த்து வாங்குங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.